நாம் ஒரு குறிப்பிட்ட திருக்குர்ஆனுடைய ஒரு அத்தியாயம் அதை வளமையாக தினசரி ஓதுகிற பழக்கத்தை பெற்றிருந்தால் நிச்சயமாக அது அல்லாஹ்வின் வேதனையை விட்டு நம்மை பாதுகாக்கும், கபரிலே வேதனையை தடுத்து நிப்பாட்டும் கேடயமாக நிற்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு, நம்பித்தான் வாழ்க்கை இல்லையா? மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும்? அதை பார்த்துவிட்டு அல்லது கேட்டுவிட்டு அல்லது சும்மா ஒரு முன்னோட்டம் பார்த்துவிட்டு வந்து சொன்னவர்கள் யாராவது உண்டா? கிடையாது. நிச்சயம் கபர் வாழ்க்கை என்று ஒன்று உண்டு. உலகம், அதற்கு பிறகு கபருடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு மறுமை. அல்லாஹ்விடத்திலே எழுப்பி நிப்பாட்டப்பட்டு கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு பிறகு உண்டான சொர்க்க நரகம் என்று முடிவு செய்யப்படக்கூடிய நிலை. அப்போது உலக வாழ்க்கைக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு இடம் கபருடைய வாழ்க்கை என்பது ஆலமே பர்ஸக் என்ற அரபியில் அதற்கு சொல்வார்கள். மன்னரை வாழ்க்கை. மன்னரை வாழ்க்கை எல்லாமே மர்மம் தான். என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நம்மிடத்திலே நன்மைகள் இருந்தால், நம்மிடத்திலே பலன் தரக்கூடிய ஞானம் இருந்தால், அதன் மூலமாக சில மக்களுக்கு நான் பலனை கொடுத்திருந்தால் நிச்சயம் அது எனக்கு நன்மைகளாக என்னை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக வந்து நிற்கும். அது மட்டும் 100% உண்மை. இப்பொழுது இந்த காணொளியிலே நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லித்தரப்போகிறேன். நாம் ஒரு குறிப்பிட்ட திருக்குர்ஆனுடைய ஒரு அத்தியாயம் அதை வளமையாக தினசரி ஓதுகிற பழக்கத்தை பெற்றிருந்தால் நிச்சயமாக அது அல்லாஹ்வின் வேதனையை விட்டு நம்மை பாதுகாக்கும், கபரிலே வேதனையை தடுத்து நிப்பாட்டும் கேடயமாக நிற்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது மட்டுமல்ல, வல்ல அல்லாஹ்விடத்திலே அது மன்றாடும், வாதம் செய்யும். இவன் என்னை ஓதி இருக்கிறான், எனவே இவனை நான் சும்மா விடமாட்டேன், என்னோடு இவனை சொர்க்கத்துக்கு நீ அனுப்ப வேண்டும், இல்லை என்றால் நான் போவதாக இல்லை என்று அந்த அத்தியாயம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் என்று பெருமானார் சொன்னார்கள். என்ன அத்தியாயம் இது? இவ்வளவு பலன்களை பெற்ற, வேதனைகளை தடுக்கக்கூடிய, கபருடைய அதாபுகளை தடுத்து நிப்பாட்டக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய ஒரு அத்தியாயம் உண்டென்றால் அதனுடைய சிறப்பையும் அதையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதை தான் இந்த காணொளியிலே முழுமையாக சொல்லப் போகிறேன். இறுதி வரை பாருங்கள், சிறந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கான கேள்விகள் ஏதாவது இருக்கும் பட்சத்திலே இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் அவசியம் வாட்ஸ்அப்பிலே மெசேஜ் மட்டும் கொடுங்கள், மற்றபடி நீங்கள் ஃபோன் செய்ய வேண்டாம் என்பதை தயவு கூர்ந்து உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன். அன்புக்குரிய பெருமக்களே, ஹஜ்ரத் சய்யிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பிரியம், லவதித்து அன்னஹா ஃபி கல்பி குல்லி இன்சானி மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில், என்னுடைய சமூகத்தில் ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலும் இந்த சூரா மனனமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாருடைய உள்ளத்திலையும் இந்த சூரா மனப்பாடமாக இருக்கணும்னு நான் பிரியப்படுறேன் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா எவ்வளோ பாக்கியமான சூறாவாக அது இருக்கும். ஒரு நபித்தோழர் ஹஜ்ரத் சய்யிதுனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்துல வந்து கேட்டாங்க, நல்ல விஷயம் ஏதாவது எங்களுக்கு சொல்லித்தாங்களே என்று. அப்போது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு, நான் உங்களுக்கு ஒரு சூறா சொல்லித்தர போகிறேன், அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும், உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும், உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். காரணம், ஹியல் முன்ஜிஆ வல் முஜாதலா, அது பாதுகாக்கக்கூடிய கேடயம் மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியது. அதுதான் சூரா முல்க் என்று சொல்லப்படுகிற தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்று துவங்கக்கூடிய 29வது ஜுஸுவினுடைய முதல் அத்தியாயம். அது பாதுகாக்கும் கேடயம், அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை வாங்கி தரும் வரை அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் என்று ஹஜ்ரத் சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே மொத்தமாக குர்ஆனினுடைய ஒரு சூறா மொத்தமாக இறங்கி இருந்தால் அது இந்த சூறா தான். சூரா முல்க் அல்லாஹ் மொத்தமாக இறக்கணும், 30 ஆயத்தில் இருக்குது, மொத்தமாக அப்படி இறக்கணும். அதோடு மட்டுமல்லாமல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், தபரானியிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது, எவரொருவர் இந்த சூறாவை ஓதுகிறாரோ, இந்த சூரா காசமத் அன் சாஹிபிஹா ஹத்தா அதுகலத்துகுல் ஜன்னா, வல்ல அல்லாஹ்விடத்திலே மன்றாடும், வல்ல அல்லாஹ்விடத்திலே வாதம் செய்யும், எப்படியாவது இவனை நீ சொர்க்கத்திற்கு நுழைக்க வேண்டும் என்று, சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் வரை இந்த வாதத்தையும் மன்றாட்டத்தையும் இந்த சூறா விடவே விடாது என்று ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீதை தபரானி என்கின்ற நூலிலே நாம் பார்க்க முடிகிறது. சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய சூறா இது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அதாவது கபருடைய வேதனையை நீக்கி தரக்கூடிய சூறா இது. ஹியல் மானிஆ ஃபில் குபூர் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபரிலே நடைபெறக்கூடிய மர்மங்கள் நமக்கு தெரியாது. நம்முடைய பாவங்கள் தவறுகள் ஏதாவது இருந்தால் நிச்சயம் அங்கே வேதனைகள் உண்டு.
அந்த வேதனைகளையும் கூட தடுத்து நிப்பாடக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் இந்த சூரத்துல் முல்க் என்கின்ற அத்தியாயத்திற்கு தந்திருக்கிறான். இதை வளமையாக ஓதக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கபருடைய வேதனை வராது. இந்த சூரா அவரை தடுக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸை சொல்கிறேன் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வந்தார். பைஹக்கியிலே தலாயிலுன் நுபுவா என்ற ஒரு பகுதியிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்தவர் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் வெளியூருக்கு போகிற சமயத்திலே ஒரு இடத்துல வந்து டென்ட் அடிக்கணும், கூடாரம் அடிக்கணும். அப்படி அடிக்கிறதுக்காக வேண்டி போனோம். எங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல கபர் இருக்குன்னு, யாரோ மன்னரை வாசி இருக்கிறார், அடக்கப்பட்டிருக்காரெலாம் தெரியாது. அடிச்சிட்டோம். அடிச்சுட்டு அந்த கம்பு உள்ளே இறங்க இறங்க உள்ளேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. என்ன சத்தம்னு கூர்ந்து கவனிச்சா சூரா முல்கை ஓதுவது போன்று உண்டான சத்தம். இது கட்டுக்கதை இல்லைங்க. பைஹக்கி இமாம் தலாயிலுன் நுபுவாவில் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. சூரத்துல் முல்க் ஓதுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அது கபருன்னு எங்களுக்கு தெரியாது. கூடாரத்துக்காண்டி அடிக்கக்கூடிய அந்த குச்சி அடிக்கும் பொழுது தான் எங்களுக்கு உள்ளேருந்து சத்தம் வருது. என்ன சத்தம் வருதுன்னு கூர்ந்து கவனிச்சா சூரா முல்க் ஓதப்படுது. நாங்கள் பதறிப்பி அப்படியே அதை மூடி போட்டு வந்துட்டோம். இந்த செய்தி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தான் சொன்னாங்க, ஹியல் மானிஆ ஹியல் முன்ஜியா துன்ஜீஹி மின் அதாபில் கபர். நான் தான் சொன்னேனே, சூரா முல்க் என்பது வேதனையை தடுக்கக்கூடிய சிறந்த அத்தியாயம். அதே போன்று கபருடைய அந்த கஷ்டங்களை, நெருக்கடிகளை இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த அத்தியாயம் என்று அந்த கபருக்குரிய சொந்தக்காரர் சூரா முல்கை ஓதியதினாலே அல்லாஹ் அங்கே உள்ளே இருந்தும் அவருக்கு ஓதுவதற்குரிய வாய்ப்பை தருகிறான். மட்டுமல்ல, வேதனைகளை விட்டு தடுக்கக்கூடிய கேடயமாக அந்த சூறாவை அவருக்கு ஆக்கி தந்திருக்கிறான். அது அவரோடு நில்லாமல் பின்னால் வரக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் அதை அறிவித்து கொடுத்தும் விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, எளிதாக நம்முடைய வாழ்க்கையில் மிக லேசாக ஓதிடலாம். ஒரு நாளைக்கு இது ஓதுறதுக்கு பெரிய கஷ்டமே கிடையாது. 30 ஆயத்து உட்கார்ந்தோன்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷம் அதிகபட்சம் சரளமாக ஓதக்கூடியவர்கள் 5 நிமிடத்திலே அந்த சூறாவை ஓதி முடித்து விடலாம். கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஓடக்கூடியவர்கள் 10 நிமிடத்தில் இந்த சூறாவை ஓதிவிடலாம். டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி எதை செய்கிறமோ இல்லையோ, கண்டிப்பாக சூரா முல்கை தபாரக்கல்லதி என்கின்ற அந்த சூறாவை முழுமையாக ஓதிவிட்டு படுக்கிற பொழுது நிம்மதியாக, நாம் இரவில் மட்டும் இல்லை, நாம் மரணிக்கிற பொழுதும் நிம்மதியாக கண்ணை மூடலாம். என்ன நினைப்பில் நம்ம ராத்திரி தூங்குகிறோம், கண்ணை மூடுறோம், சந்தோஷமாக நிம்மதியாக எல்லாம் குடும்பம்லாம் சந்தோஷமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, மாஷா அல்லாஹ் இன்றைக்கான வேலை முடிஞ்சிருச்சு, நாளைக்கு சிறப்பாக எழுந்திரிச்சு நம்ம அடுத்த கட்ட பணியை செய்வோம் அப்படின்னு நிம்மதி தானே கண்ணை மூடுறோம். இதே மாதிரி இந்த உலகத்தை விட்டு நம்ம கண்ணை மூடும்பொழுது நிம்மதியாக மூடணும். ஏன்? நமக்கு அடுத்த கட்டம் கபருடைய வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு துணையாக இந்த சூறா இருக்க போதுன்ற நிம்மதி எப்போ கிடைக்கும்னா, யார் வளமையாக இதை ஓதுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. முழுமையாக பேணி பின்பற்றக்கூடிய நல்ல வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.